Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். எந்த அளவுக்கு சார் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும்? ஃபைட் இஸ் பிட்வீன் தமிழ்மணி அண்ட் ராமலிங்கம். இந்த மாதேஸ்வரன் போட்டது கொங்கு முன்னேற்ற கட்சியிலேயே பாதி பேருக்கு பிடிக்கல. கோயம்புத்தூர் நாமக்கல் எல்லாம் கொங்கு பெல்ட்ல வருது. சேலம் இந்த ஒரு ரீஜன் சொல்றேன். அந்த ரீஜன்ல எப்படின்னா டிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்ல. ஊரக உள்ளாட்சியில செந்தில் பாலாஜி கிளீன் ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு இப்போ? ஈரோடுல டிஎம்கே பீப்புள் என்ன சொல்றாங்களா, உதயநிதி போடுற தொகுதின்றாங்களா. ஏன்னா உதயநிதியோட மனசாட்சி தான் பிரகாஷ். உதயநிதியோட கேண்டிடேட்னா அப்புறம் அதுக்கு மேல எந்த பதிலும் கிடையாது. எப்படி சார் இருக்கு கோவை களம்? எனக்கு தெரிஞ்ச போட்டி மார்டின் வர்சஸ் கரிகாலன். மார்டின் வர்சஸ் கரிகாலனா? எனக்கு புரியலையே. அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு மார்டினும் கரிகாலனும் இறங்கிட்டாங்க. கணபதி ராஜ்குமாரும் சிங்கே ராமச்சந்திரனும் ஃப்ரண்ட் தான், பேக் பெரிய பலம். ஒரு முக்கியமான தகவல், 3 வருடங்களாக RSS போக்கஸ் பண்ற வெறும் சில தொகுதியில் நீலகிரி 1 3 வருஷமா இறங்கி களப்பணி பண்ணி வடகாசம் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதே போக்குல போச்சுன்னா உட்கட்சி பூசல் காங்கிரஸ் மாதிரி ஆயிடும். காவு வாங்கக்கூடிய லெவலுக்கு போயிடும். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா? அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. கட்சிக்குள்ளேயேவா? கட்சிக்குள்ளேயே. தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அழைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். மண்டலங்கள் வாரியாக தொகுதிகளை நாம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முறை கொங்கு ரீஜியனை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் தொகுதியாக கொங்கு ரீஜியனை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு அங்க சீட்டை ஒதுக்கி இருக்காங்க திமுக. அந்த கட்சியின் சார்பாக மாதேஸ்வரன் அவர்கள் போட்டி போறாரு. அதிமுகவின் சார்பாக தமிழ்மணி அவர்கள் போட்டி போடுறாரு. பாஜகவின் சார்பாக பாஜகவுடைய துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர்கள் போட்டி போறாரு. இவங்க 3 பேருக்குள்ள யாருக்கு களம் அட்வான்டேஜா இருக்கு? அங்க மும்முனை போட்டியாக நிலவுகிறது. யாருக்கு சார் களம் அட்வான்டேஜா இருக்கு? ஃபைட் இஸ் பிட்வீன் தமிழ்மணி அண்ட் ராமலிங்கம். இந்த மாதேஸ்வரன் போட்டது கொங்கு முன்னேற்ற கட்சியிலேயே பாதி பேருக்கு பிடிக்கல. அது ஏன் கேண்டிடேட்டை மாத்துறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு மாத்தினது. ஈஸ்வரன் நல்ல திறமையான ஒரு அரசியல்வாதி தான், அவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த உட்கட்சி பூசல் பெரிய கட்சியிலேயும் சின்ன கட்சி வரைக்கும் எல்லா கட்சியிலையும் அது அங்கே நின்றாதபடி பரவி கிடக்குது. இந்த உட்கட்சி பூசல் ஒன்று. 2வது, மாதேஸ்வரனுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. இது நாமக்கல் மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, லாரி இண்டஸ்ட்ரி, ஒரு இந்தியாவிலே ஒரு லாரி இண்டஸ்ட்ரி. ஆனால் அங்கே லாரி அதிபர்கள்லாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. பெட்ரோல் விலை ஏற்றம், டீசல் விலை ஏற்றம், லேபர் ப்ராப்ளம், அவங்களுக்கு GST ப்ராப்ளம், டோல் ப்ராப்ளம், இத்தனை ப்ராப்ளத்தையும் வச்சுக்கின்னு அவங்க எப்படி திமுக ஆதரவு பெற்ற மாதேஸ்வரன் ஓட்டு போடுவாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. ஓகே சார், பெட்ரோல், டீசல், GST, டோல்கேட் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெட்ரோல் டீசல் வரியை குறைக்கிறேன்னு ஆனால் போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது ஸ்டாலின் தானே. யார் வாக்குறுதி கொடுத்தது? பெட்ரோலுக்கு தான் குறைச்சிருக்காங்களே. அது குறைச்சது, அது குறைப்பே இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட எதிர்க்கிறீங்க, நீட்டை எதிர்க்கிற அளவுக்கு மற்ற மக்களுக்கு பயன்படும் விஷயத்தை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு ஒரு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஆஃபீஸ் பேர்கிட்ட பேசினேன். நான் கேட்டேன், உங்களுக்கு பிஜேபி மேலே கோவமா டிஎம்கே மேலே கோவமா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் பிஜேபி பல தொழிலதிபர்களை உருவாக்கிட்டு இருக்கு. சின்ன லாரிக்கு இப்போ அசோக் லேலன் லாரி வாங்கணும்னா ஃபினான்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, லாரி வாங்க முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனால் லஞ்சமாக பிடுங்குறாங்க சார், அநியாயம் பண்ணுறாங்க சார். எஃப்சிக்கு ஒரு பணம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பணம், அதுக்கு ஒரு பணம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்புறம் ஃபேர் இன்டர்ஸ்டேட். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நாமக்கல் பயங்கரமாக அடி வாங்கிட்டு வருது.
அவங்க அந்த அடியிலேருந்து மீள்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஆக மொத்தம் அங்கே வந்து மாதேஸ்வரன் ரேஸ்லேயே இல்லை. முதல்ல பணம் இல்லை, டிஎம்கே அந்த டிஎம்கேயால் கைவிடப்பட்ட ஒரு தொகுதி என்னன்னா நாமக்கல். தங்கமணி விளையாடுறார், பணம் பலம் எது எல்லாம் போட்டு தமிழ்மணி தூக்கி நிறுத்துறார். ஏன்னா நாமக்கல் அவருக்கு அங்கே தமிழ்மணி தோத்து போயிட்டார்னா தங்கமணி காலி, ஆனந்த காலி, அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிடும். எடப்பாடிக்கும் சொல்லிட்டாராம் கேபி ராமலிங்கம் வந்து டஃப் மேனு, தங்கமணி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை ஜெயிச்சு காட்டணும்னு. ஸோ உயிரை விட்டுன்னு போடுறார். நெக் டு நெக் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபியூ கான்ஸ்டியூன்ஸில் நாமக்கல் ஒன்று. கேபி ராமலிங்கம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன இந்த டிரான்ஸ்போர்ட் யூனியன், இந்த அசோசியேஷன் அங்கே எல்லாமே தொழிலதிபர்கள், ஃபேக்ட்ரி பிஸ்னஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எதாவது கிடைக்கணும்னா ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை போட்டால் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் கோயம்புத்தூர் நாமக்கல் எல்லாம் வந்து கொங்கு பெல்ட்டில் வருது, சேலம், இந்த ஒரு ரீஜன் சொல்கிறேன். அந்த ரீஜனில் வந்து எப்படின்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஊரக உள்ளாட்சியில் செந்தில் பாலாஜி கிளீன் ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு இப்போ? அதான் நான் அடுத்த கேள்விக்கு வரேன். செந்தில் பாலாஜி இல்லாதது திமுகவுக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கிட்டு வருது. அந்த கோஷ்டி பூசலை அவங்களால தூக்க முடியாமல் முஸ்தாமி லீவ் போட்டு போயிட்டார், அட்ரஸே இல்லை அவர். ஸோ இங்கே வந்து ஃபைட் பிட்வீன் தமிழ்மணி அண்ட் ராமலிங்கம், இதில் ரெண்டு பேரில் யாராவது வந்து வின் பண்ணால் கூட நேரோ மார்ஜினில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உட்கட்சி பூசல்னாலையும் பணம் இல்லாததுனாலையும் மாதேஸ்வரனோட நிலைமை வந்து பரிதாபகரமாக இருக்கு. ஓகே சார், ஈரோடு சார்பாக பிரகாஷ் அவர்கள் போட்டிடுறாரு திமுகவின் சார்பாக. அதிமுகவின் சார்பாக ஆற்றல் அசோக்குமார், அங்கே தமாக போட்டி போடுறாங்க விஜயகுமார். யாருக்கு சாதகமாக இருக்கு? அங்கே வந்து திமுக ஏடிஎம்கேன்னு தான் களம் இருக்கா? ஈரோட்டில் வந்து டிஎம்கே பீப்புள் என்ன சொல்கிறாங்களா, உதயநிதி போட்டு போடுற தொகுதின்றாங்களாம். ஏன்னா உதயநிதியோட மனசாட்சி தான் பிரகாஷ். உதயநிதி வந்து 5 இளைஞர்களுக்கு சீட் கேட்டிருக்காரு. சாரின்னு சொன்னால் தம்பி 5 பேர்லாம் கொடுக்க முடியாது தம்பி, நம்ம கட்சியில் சீனியர்லாம் இருக்காங்க, 1-2 எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து எம்எல்ஏ சூஸ் பண்ண மாதிரி உதயநிதியால் செலக்ட் செய்யப்பட்டவர் தான் பிரகாஷ். உதயநிதியே நிற்கிற மாதிரி. உதயநிதியோட கேண்டிடேட்னா அப்புறம் அதுக்கு மேலே வேற எந்த கேள்வியும் எந்த பதிலும் கிடையாது. ஆற்றல் அசோக்குமார் டஃப் ஃபைட் கொடுக்குறார். ஏன்னா அவர் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேல வந்தவர். அவங்க அம்மா சவுந்தரம், டாக்டர் சவுந்தரம் முன்னாள் பாராளுமன்ற. ஆற்றல் அசோக்குமார் ஃபேமிலி பெரிய அரசியல் ஃபேமிலி. அந்த ஊர்லேயே அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் பெல்ட்டில் மிகப்பெரிய சவுந்தரம் எம்பியாக இருந்தாங்க. ஓகே, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய செயற்குழு இருக்காங்க. நம்ம சரஸ்வதி எம்எல்ஏவோட மருமகன். பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றா இருக்கு. ஆற்றல் அசோக்குமார் வாரி அறிக்கிறார் பணத்தை, அப்படி இப்படின்னு இல்லை. இதனை பிரகாஷே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாராம். என்னங்க அது இப்படி? இந்த ஃபைட் விஜயகுமார் சீன்லேயே இல்லை வழக்கம் போல். அது வந்து அந்த இடத்துல ஏன் தமாக போட்டாங்கன்னு இது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஒரு பிஜேபி கேண்டிடேட் நீங்கள் போட்டிருந்தா கூட ஏதோ ஒரு ரீசனபிளாக ஒரு 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வந்திருப்பார். இவர் டெபாசிட் வாங்க வரா, என்ன பண்ணுவார்? அவரையும் யாரும் கண்டுக்கல. அதுதான் ஆல்சோ ரேண்ட்ரா மாதிரி சீனில் இருக்கார். பிரகாஷுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து உதயநிதியோட மான பிரச்சனை, அது இல்லாமல் வந்து மந்திரி எல்லாம் போட்டு இறங்கி. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, காவேரி பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சித்தராமையா, டி.கே. சிவகுமார் இதெல்லாம் வீடியோ போட்டு ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணுறது செம்மையாக கை கொடுக்குது. காவேரி எங்கே? காங்கிரஸ் கர்நாடகா காலி பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னு சொன்ன உடனே விவசாயிகள் நம்பியிருக்கவங்க மக்கள் எல்லாருமே காவிரி பேசப்படுகிற ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதி தான் இப்போ மற்ற தொகுதியோட. ஸோ இதெல்லாம் ப்ரீடாமினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கேண்டிடேட். அஃப்கோர்ஸ் இன்னிலேருந்து 15 நாளுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம். இந்திய தேர்தல் போகிற வரைக்கும் ஆற்றல் அசோக்குமாருக்கும் பிரகாஷுக்கும் டஃப் ஃபைட் இருக்குது. பிரகாஷ் மே வின் வித் மார்ஜின்.
ஓகே சார். கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது. அங்க திமுகவின் சார்பாக கணபதி ராஜ்குமார் அவர்கள் போட்டி போடுறாரு. அதிமுகவின் சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் போட்டி போடுறாரு. பாஜகவின் சார்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டி போடுறாரு. அதன் காரணமாக அந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது. எப்படி சார் இருக்கு கோவை களம்? எனக்கு தெரிஞ்ச போட்டி மார்ட்டின் வர்சஸ் கரிகாலன். மார்ட்டின் வர்சஸ் கரிகாலனா? ஆமா, எனக்கு புரியலையே. மார்ட்டின் வர்சஸ் கரிகாலன் தான் அங்கே போட்டி. 2 பெரிய தொழிலதிபர்கள் அவங்க கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. மார்ட்டினோட சொந்த தொகுதி கோயம்புத்தூர். மார்ட்டின் யாருக்கு செலவு பண்றாரு? மார்ட்டின் செலவு பண்ணுறது யாருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து திடீர்னு ஒரு கண்டுபிடிப்பாக வந்தார். பின்னாடி மார்ட்டின் இருக்காருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கரிகால். கம்ப்ளீட். ஸோ அண்ணாமலை போட்டியிடுற தொகுதியில் 2 பேரும் கோடீஸ்வரர்கள், மகா கோடீஸ்வரர்கள். ஒருத்தர் கான்ட்ராக்டர், ஒருத்தர் லாட்டரி அதிபர். இறக்கிதாங்க பணத்தை. யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக. அதுதாங்க ஃபேக்டர். நீங்கள் இறக்கிறது போகிறது வர்றது எல்லாம் செகண்டரி. அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு மார்ட்டினும் கரிகாலனும் இறங்கிட்டாங்க. நீங்கள் வந்து கணபதி ராஜ்குமாரும் சிங்கை ராமச்சந்திரனும் ஃப்ரண்ட்டு தான், பேக்கு பெரிய பலம். ஏன்னா 2 பேருமே பாரதிய ஜனதா கட்சியால் அஃபெக்ட் ஆனப்பட்டவங்க. நீங்கள் கேட்கலாம், மார்ட்டினோட மருமகனுக்கு சீட் கொடுக்கலங்க, எப்படிங்க டிஎம்கேல போய் ஓட்டு கேட்பாரு, என்னங்க இது வேடிக்கைன்னு கேட்கலாம். அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டது, அவருக்கு பெரிய பொறுப்பு வெகு விரைவில் வருதுன்னு. டிஎம்கே தலைமை மார்ட்டினே சொல்லிடுச்சான், ஆதரவை பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நம்புறீங்களா, போய் வேலை செய்யுங்க. இறக்கிறார். இது என்னன்னா, இது மார்ட்டின் கோயம்புத்தூரில் இறக்கிறது இது முதல் தடவை இல்லை. பிஜேபி கேண்டிடேட்டுக்கே இறக்கியிருக்காரு. ஆனால் பிஜேபியில் என்ன ப்ராப்ளம்னா, அண்ணாமலை வந்து இது டார்லிங் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி. போகிற இடம்லாம் மக்கள் கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். பிரைம் மினிஸ்டர் வேறு வந்துட்டு போனது, ரோட் ஷோ பண்ணது. இதில் என்ன ஒரு ஒரு வேடிக்கைன்னா, அங்கே இருக்கிற வட மாநிலத்தவர் அத்தனை பேரும் சாலிடாக அண்ணாமலைக்கு போனாங்க. கோயம்புத்தூரில் வட மாநிலத்தில் அதிகம், குஜராத்திகள் எல்லாருமே. அப்படியே அந்த சங்கு பிஜேபிக்கு வருது. ப்ளஸ் பொதுமக்கள் வாக்கு அப்படியே பிஜேபிக்கு வருது. இதில் என்ன ஒரு கால வர்ற விஷயம்னா, 6 மாதத்துக்கு முன்னாடியே ரமேஷ்ன்ற ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் கேம்பெயின் இன்சார்ஜாக கொடுத்தார். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது, பேக்ரவுண்ட் மேன், கடுமையாக உழைக்கக்கூடியவர். ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ரமேஷ். அவர் தான் தலைமையேற்று இந்த கேம்பெயின், பிரெயின் பிகேன் த கேம்பெயின். அவருக்கும் அங்கே இருக்கிற பாஜகவோட சீனியர் தலைவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். எப்படி சார் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனைங்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சனை இல்லை, ரமேஷுக்கும் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தலைவரோ தலைவிக்கோ வாட் எவர், தட்ஸ் எ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தினால நிர்வாகிகளாக திருப்பூருக்கும் நீலகிரிக்கும் ஓடி போட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதே போக்கில் போச்சுன்னா உட்கட்சி பூசல் காங்கிரஸ் மாதிரி ஆகிடும், காவு வாங்கக்கூடிய லெவலுக்கு போயிடும். நான் வந்து பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. கலர் நிலவரம் ஃபேக்சுவலாக இண்டிபெண்டன்ட் பீப்புள்கிட்டேருந்து நான் வாங்கின மேட்டர். உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா? அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு ரொம்ப பேர், நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. கட்சிக்குள்ளேயே அது என்ன, எனக்கு என்ன ஈக்குவேஷன், மத்திய பாஜக எப்படி பார்க்குது, அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க, நீங்கள் கட்சிக்காரனை விடுங்க, கட்சிக்காரன் மனமாச்சரியம். ப்ரெஸ்ஸு சொல்லுது, சார் என்ன சார் இது, இந்த மாதிரி அண்ணாமலை போட்டு காலை வர்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஒரு குஜராத் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணது ரமேஷுக்கு சில பொறுப்புலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நார்த் இந்தியன்லாம் கூப்பிட்டு வரணும்னு. அந்த குஜராத் மீட்டிங்கில் ரமேஷ் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆட்களை திரட்டின்னு வந்ததை சாபட்டேஜ் பண்ணதே ஒரு பிஜேபி தலைவர். ஐயா பேர்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன ஆகி போச்சு, மத்திய பிஜேபி வந்து ரமேஷ் வாட் டிட் யூ ஃபெயில்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லிட்டார், இந்த பாருங்க என்கிட்ட நான் வந்து பொறுப்பாளர் தான், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. அண்ணாமலைக்கு தலைவலியாக போயிட்டு வருது. அவர் பாவம், அவரு கேம்பெயின் பண்ணுவாரா, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவாரா, ரமேஷ் ஹெல்ப் பண்ணுவாரா? பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணிட்டு போனது வந்து அவ்வளோ பெரிய
கோயம்புத்தூர் 1998 குண்டு வெடிப்புக்கு அப்புறம் அகில இந்திய அளவில் பார்க்கப்பட்டது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சி அகில இந்திய அளவில் விளம்பரம் கிடைத்த தொகுதினா கோயம்புத்தூர் தொகுதி தான். மெட்ராஸில் கூட எந்த தொகுதியும் கிடையாது அண்ணாமலையினால். அந்த தொகுதியில் அண்ணாமலை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பொதுமக்கள்கிட்டயா? வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கட்சிக்காரங்க. அது என்னத்தினாலேயோ தெரியல, சில ஃபேக்டர்ஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் அண்ணாமலை. அது திருப்பி நான் சொல்லுவேன். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து தப்பாக எடுத்தாலும் என்னோட இன்புட் மீடியா இன்புட்லேருந்து வருது, பார்ட்டி இன்புட் இல்லை. மீடியா இன்புட்டில் நமக்கு வர இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாம் லென்ஸ் வச்சு பார்க்கக்கூடியவர்கள். அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு தேர்தலில் வந்து ஒரு முடிவு வேற மாதிரி இருந்ததுன்னா மக்கள் காரணம் இல்லை, கட்சிக்காரன் காரணம்னு இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் சொல்ல தயாராக. கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடை விலைகள் இல்லை, அண்ணாமலைக்கு ஏதாவது நாளைக்கு வெற்றியில வாய்ப்பு இல்லை, பாதகம், அண்ணாமலை ஜெயிப்பார் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, ஜெயிச்சிருவார். ஒரு கால் பாதகம் வந்ததுன்னா அது பொதுமக்களோ வாக்காளர்களோ இல்லை, கட்சிக்காரன் தான் காரணம்னு அடிச்சு சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்து திருப்பூர் சார். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ சார்பாக சுப்ராயன் அவர்கள் போட்டி போடுறாரு, அதிமுகவின் சார்பாக அருணாச்சலம் அவர்கள் போட்டி போடுறாரு, பாஜகவின் சார்பாக ஏபி முருகானந்தம் அவர்கள் போட்டி போடுறாரு. குறிப்பாக சுப்ராயன் அவர்களுக்கே மீண்டும் சிபிஐ தலைமை வந்து சீட் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் தொகுதி நிலவரம் இருக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும்? திருப்பூர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? யூபியிலே பீகார்லேயே இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்டு. திருப்பூர் பாப்புலேஷன் பாருங்க, யூபியிலே பீகார்லேயே இருக்க வேண்டிய ஒரு தொகுதி. அது பனியன் இண்டஸ்ட்ரி அழுகி போச்சு, ஹாய்சரி இண்டஸ்ட்ரி காலி, திருப்பூர் ப்ளீடிங். திருப்பூர் ஒரு காலத்தில் இந்தியாவோட வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஈட்டுறதுல 60% திருப்பூர் ஈட்டி கொடுத்தது. $1 மில்லியன் சிட்டி, உங்களுக்கே தெரியும். இப்போ ப்ளீடிங் சிட்டியாக இருக்குது. ஃபேக்ட்ரிலாம் காலி, மில்லெல்லாம் காலி, தொழிற்சாலாம் காலி, கரண்ட் கட்டு, பவர் ப்ராப்ளம், கொதிச்சிட்டு இருக்காங்க தொழிலதிபர்கள்லாம். அந்த வெறி வந்து தேர்தலில் எதிரொலிச்சதுன்னா சுப்பராயன் காலி. சுப்பராயன் இப்போ காலி தான். ஏன்னா திருப்பூர் ட்ரேட் யூனியன் சிட்டின்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டது. இப்போ ட்ரேட் யூனியனே கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரேட் யூனியனுங்கிறது பேர் லெட்டர் பேட் அளவில் தான் இருக்குது. சுப்பராயன் அவர்களே மிகப்பெரிய ட்ரேட் யூனியன் தலைவர் தானே. அது ட்ரேட் யூனியனே கிடையாதுங்கிறேன். ட்ரேட் யூனியன் மறைஞ்சு போய் கேபிட்டலிசம் நோக்கி போயிட்டு சோசியலிசம் இருந்த நாட்டில் ட்ரேட் யூனியன் இருந்தது. நான் சொல்றது வேடிக்கையாக இருக்கலாம், சில பேர் கோபமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட்கள் பிடிக்காம கூட இருக்கலாம். அமெரிக்காவில் ட்ரேட் யூனியன் இருக்கா? இல்லை. அப்புறம் ரஷ்யாவில் இருக்கு. நம்ம ஒரு காலத்தில் சோசியலிஸ்டிக் டெமோக்ரஸியாக இருந்தோம். இப்போ சோசியலிசம் போச்சு. we are going towards ரைட் விங். ரைட் விங் போக 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 ட்ரேட் யூனியன்லாம் காணாமல் போயிட்டே இருக்கும். அது பேங்க் ட்ரேட் யூனியன் ஆனாலும், லேபர் யூனியன் ஆனாலும், ஃபேக்ட்ரி யூனியன் ஆனாலும், பேருக்கு இருக்கும். ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சந்தா கட்டி பேருக்கு இருக்கும். ஸோ கம்யூனிசம் இந்தியாவில் காணாமல் போனதுக்கு காரணம் ட்ரேட் யூனியனிசம் போனதுனால தாங்கிறது. ஏன்னா கம்யூனிசம் பேக் பண்ண ஒர்க்கர்கள், உழைக்கும் மக்கள். இப்போ எல்லாம் ஐடியில் உட்காந்துருக்கான். ஃபேக்ட்ரி எல்லாம் மூடியாச்சு. எத்தனை ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் ஓடுறது சொல்லுங்க? எவ்வளோ ஃபேக்ட்ரி ஓடுது? ஸ்ரீபெரும்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குல்ல சார். அதில் எவ்வளோ யூனியன் இருக்குன்னு சொல்லுங்க? எவ்வளோ யூனியன் இருக்கு சொல்லுங்க? ஐடி ஃபேக்ட்ரி கம்பெனியில் யூனியன் கிடையாது. ஐடி கம்பெனியோ ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனியோ யூனியன் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பூரோட எக்கானமி அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கிறது வந்து அதுக்கு ஜிஎஸ்டி தான் மிக முக்கியமான காரணம். ஜிஎஸ்டி காரணத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்காங்க. அருணாச்சலம் வந்து ஏடிஎம்கேல டப் ஃபைட் கொடுக்குறார். முருகானந்தம் ஐடியல் போட்டி போட வேண்டிய இடம் கோயம்புத்தூர். அவரை தூக்கி திருப்பூரில் பக்கத்து லிஸ்டில் போட்டாங்க. இப்போ வந்து திருப்பூரில் வந்து பாஜக ஆதரவாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வட இந்திய ஓட்டர்ஸ் தான். எப்பவுமே வட இந்தியர்கள் மோடிக்கு தான் போடுவாங்க. நீ முருகானந்தத்துக்கு போடுறாங்களோ இல்லையோ, மோடிக்கு போடுவாங்க. ஆனால் முருகானந்தம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? டஃப். வட இந்திய வாக்களை மட்டும் நம்பி ஒரு வெற்றி தோல்வியை நியமிக்க முடியாது. ஸோ அருணாச்சலத்துக்கு வந்து அங்கே வந்து திருப்பூரில் ஓரளவுக்கு ஜனங்க என்ன பார்க்குறாங்க, சிபிஐ விட்டுருப்பா, பிஜேபி பார்க்கலாம்,
அருணாச்சலம் வந்து ஏதாவது பண்ணுவாங்களா பார்லிமெண்ட்டில்? அவங்க நான் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசினேன், ஹாய்சரி இண்டஸ்ட்ரி, பனியன் இண்டஸ்ட்ரியில். சார் எங்கள் கொள்கையை வந்து டெல்லியில் எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை சார், பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை சார். இவர் சுப்பராயன் என்ன பண்ணார் தொகுதிக்குன்னு கேட்குறாங்க. அது முதல்ல பதில் சொல்லு. தொகுதிக்கு என்ன பண்ணார் 5 வருஷத்தில்? எந்த குறையை தீர்த்து வச்சார்? சரிங்க, ட்ரேட் யூனியன் லீடர் தானே. அப்போ முதலாளிக்கு சாதகமாக பண்ண மாட்டீங்க, யூனியனுக்கு சாதகமாக பண்ணுங்கன்னா முதலாளி எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு அவருக்கு அடுத்த கேள்வி கேட்டார். முதலாளிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஒரு கம்யூனிஸ்ட் சொல்கிறாருன்னா முதலாளிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? நீ தொழிலாளரை வச்சு பண்ணிக்கோ, அவனுக்கு ஓணுங்கிறது பண்ணி அவனுக்கு ஓணுங்கிற இலவசம்லாம் கொடு. ஃபேக்ட்ரி அழிஞ்சு போகிறது. தமிழ்நாட்டின் தொழில் தலைநகரம் கோயம்புத்தூர், திருப்பூர், அங்கேயே அடி வாங்குதுன்னா இந்த தேர்தலோட முடிவு திருப்பூரோட தொழிலதிபர்களின் மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னால் யாருக்கு அங்கே அட்வான்டேஜ் இருக்குது சார்? அருணாச்சலம், முருகானந்தம் 2 பேருக்கும் டஃப் ஃபைட் இருக்கு. டிபெண்டிங் ஆன் த ஃபேக்டர், நார்த் இந்தியன் ஃபேக்டர் எப்படி போகிறது, தொழிலதிபர்கள் ஃபேக்டர் எப்படி போகிறது, இந்த பனியன் தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், பனியன் தொழிலால் நலிவடைந்தவர்கள், தொழில் செய்ய முடியாமல் போனவர்கள், லூம் ஃபேக்டரி, இந்த கைத்தறி விசைத்தறி, இந்த இண்டஸ்ட்ரியோட மனநிலை ஆன்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆகவே திருப்பூர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் நலிந்து போய் கிடக்குன்னு அதான் உண்மை. இது சாயப்பெற்ற எக்கச்சக்க ஹெல்த் அசால்ட்டை கொடுக்குது. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுக்கிறதே இல்லை. பொல்யூஷன் ஹைகோர்ட் சொல்லி 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 பார்த்துடுச்சு. அது வந்து தான் க்ளீனாக கலந்து நதியில் கலக்கிறான், எல்லாம் கலந்து விட்டான். அது ஒன்றும் பண்ணுறதில்ல. மக்கள்கிட்ட பொதுமக்கள் அவங்க ஹெல்த் கெட்டு போனது காரணம் சாயம் பற்றலேருந்து வரதான். அது வந்து என்னதான் நீங்கள் மாநில பணம் கொடுத்து லோன் கொடுத்து என்ன பண்ணால் கூட சின்ன சின்ன தொழில்களை பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிட்டி ஆகிட்டு வருது திருப்பூர். ஸோ அருணாச்சலம், முருகானந்தம் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே போல் நீலகிரி சார், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு 3 முனை போட்டி. திமுகவின் சார்பாக ஆர் ராசா அவர்கள், பாஜகவின் சார்பாக எல் முருகன் அவர்கள், அதிமுகவின் சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டி போடுறாங்க. யாருக்கு சார் களம் சாதகமாக இருக்குது? குறிப்பாக ஆர் ராசா அவர்கள் சிட்டிங் எம்பி, அவர் தான் மீண்டும் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதே போல் எல் முருகன் அவர்கள் மிக கடுமையான ஒரு போட்டியை கொடுக்குறாருன்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீலகிரியினுடைய களம் என்னவா இருக்குது சார்? நீலகிரி வந்து தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்து சொல்லுவோம். அந்த ஈகோ சிஸ்டமே அழிஞ்சிட்டு வருது. போச்சிங், மிருகங்கள் வேட்டையாடுறது, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஊட்டி முழுக்க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுமார் 100 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு வட மாநில ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க 100 ஏக்கர் டி எஸ்டேட்டா என்ன எல்லாம் ப்ராப்பர்ட்டி. அதனால் என்னாச்சு, அவங்க வந்து டிஃபேக்டோ கலெக்டர் ஆஃப் ஊட்டின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க அப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, அங்கே இருக்கிற டூரிசம் இண்டஸ்ட்ரி கெடுத்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து ரோட் சஃபாரி, ப்ரைவேட் ரோட்ஸ் ஜீப் சஃபாரின்னு இருக்குது. அது கவர்மெண்ட் நடத்திடுச்சு. கவர்மெண்ட்டை மட்டும் தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. கொள்ளை அடிக்கிறான். அவங்க உள்ளுக்குள்ளேயே ஃபாரஸ்ட் உள்ளே போயிடுறான். இங்கே எங்கெங்கே மிருகம் இருக்கோ அங்கேயே உள்ளே போயிடும். கண்ட்ரோல் பண்ணுறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பவர் கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சஃபாரி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க, ப்ரைவேட் சஃபாரி விட்றீங்க. ப்ரைவேட் டூரிசம் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ரிசார்ட் நீலகிரியை அழிச்சிட்டு வருது. யானை வழித்தடம். நீங்கள் ஈஷாவை போய் யானை வழித்தடம் அழிக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஊட்டியை நாசம் பண்ணுறதே யானை வழித்தடம் தான். மிருகங்கள் பயந்து மசனங்குடின்ற இடம் நான் போயிருக்கேன். என்ன மாதிரி இடம். இப்போ ஊட்டி இதான த பிரிங்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதை தடுத்து நிறுத்த ராஜா தவறிட்டார். ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி போட்டீங்க, எல்லாம் இல்லையா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கினீங்க, எல்லாம் ரைட்டு. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஊட்டி இஸ் அ டூரிசம் டிபெண்டன்ட் கான்ஸ்டிடுவன்சி. அங்கே தொழிற்சாலை, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஆயில் ஃபேக்ட்ரி, பெட்ரோல் ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. டூரிசம் இண்டஸ்ட்ரி. அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி ஊட்டிக்கு ஜனங்க போகணுன்னு ஐயோ ஊட்டியான்றாங்க. இப்போ டிராஃபிக் ப்ராப்ளம், கன்ஜெஷன், பவர் கட்டு,
ரோடு சரியில்லை, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட்ஸ்லைடு, இதெல்லாம் எந்த எம்பியுமே அட்ரஸ் பண்ணலையே. இவர் வந்து மற்ற மதத்தில் திட்டுறதானே முக்கியமாக இருக்காரு ராஜா. அந்த மதத்தை ஒழி, இந்த மதத்தை ஒழி, அந்த மதத்தை ஒழி, அதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு. படகா கம்யூனிட்டி இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக பிஜேபி பக்கம் வந்துடுச்சு. அது இல்லாமல் ஒரு முக்கியமான தகவல், 3 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஃபோக்கஸ் பண்ணுற வெறும் சில தொகுதியில் நீலகிரி ஒன்று 3 வருஷமாக இறங்கி களப்பணி பண்ணி படகாசை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சைலண்ட் ஒர்க்கர், பப்ளிசிட்டி, ஃபோட்டோ, பேப்பர்லாம் கிடையாது. கிராமம் எப்படி அந்த மிஷனரி கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அடித்தட்டு லெவலில் போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூன்சியில் நீலகிரி ஒன்று. அதுதான் எல் முருகனுக்கு கை கொடுக்க போகுது. மக்கள் ஓட்டு கிடையாது. நீலகிரியோட டிஸ்ட்ரக்ஷன் காரணமே அதிகாரிகள், அரசியல்வாதிகளின் அலட்சியம் அப்படின்ற மனநிலைக்கு யார் வந்திருக்காங்கன்னா நீலகிரி ஓட்டர்ஸ், அங்கே இருக்கிற மக்கள். நீலகிரியில் பார்த்தீங்கன்னா 70% டூரிஸ்டாக வந்துட்டு போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற படகா கம்யூனிட்டி, அங்கே இருக்கிற அந்த பழங்குடியினர் அவங்கெல்லாம் கடுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமும் போச்சு, டூரிசமும் போச்சு. ஏங்க 4 பேர் வந்தால் தான் அவங்களுக்கு பணம் வரும். அவங்க என்ன கடை வச்சு நடத்துகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த விதமான முயற்சி ராஜா எடுக்கல. ராஜாவோட தோல்வி எழுதப்படாத ஒன்று. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா தனபாலோட பையன் லோகேஷ் போட்டி போடுறாரு. ஏடிஎம்கே வந்து ஓரளவுக்கு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கு. ஜெயலலிதாவோட வீடு எங்கே இருக்குது? கொடநாடு. அங்கே தான் இருக்குது. ஸோ த ஃபைட் இஸ் பிட்வீன் எல் முருகன் அண்ட் லோகேஷ் தனபால். ஓகே சார். பொள்ளாச்சி சார், பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரசாமி, அதே போல் ஏடிஎம்கேவின் சார்பாக கார்த்திகேயன், பாஜகவின் சார்பாக வசந்தராஜன். யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும்? பொள்ளாச்சி ஏடிஎம்கே அட்வான்டேஜ் எப்பவுமே, அது ஒன்றும் சந்தேகமே. கொங்கு பெல்ட்டு அங்கே வந்து கார்த்திகேயன் ஈஸியாக வின் பண்ணிட்டு, வசந்தராஜன் பிஜேபியில் போட்டிருக்காங்க. ஓகே, அவர் இன்னும் எந்த அளவுக்கு அவ்வளோ பாப்புலர்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி வந்து ஈஸ்வரசாமி வந்து டிஎம்கேல வந்து ஒன்றும் சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. ஆனால் இந்த பொள்ளாச்சி தொகுதி பார்த்தீங்கன்னா அதுவும் டிபெண்டிங் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்தா கூட ஏடிஎம்கேவோட ஒரு பாக்கெட் பரோன்னா பொள்ளாச்சி ஒன்று அதில். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் ஜெயிச்சிருவான்னு தான் தோன்றுறது. ஓகே சார். திண்டுக்கல் சார், திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் சிபிஎம்க்கு கொடுத்துருக்காங்க சச்சிதானந்தம். அதே போல் அதிமுகவின் சார்பாக எஸ்டிபிஐ அங்கே வந்து நெல்லை முபாரக் போட்டி போடுறாரு. பாமகவின் சார்பாக திலகபாமா அவர்கள் போட்டி போடுறாங்க. 3 பேரில் யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ பெரியசாமியும் சக்கரபாணியும் தொகுதி முழுக்க சுற்றி வராங்க சிபிஎம் கேண்டிடேட்டுக்கு. ஆனால் சச்சிதானந்தம் ஜெயிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. முபாரக்னு எஸ்டிபிஐ போட்டு ஏடிஎம்கேல யாருமே வேலை செய்யலை. அவங்க கட்சி பார்த்துக்கணும்னு விட்டாங்க, எஸ்டிபிஐ பார்த்துக்கணும்னு விட்டாங்க. சரி, ஏடிஎம்கே இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் போய் என்னதான் கூவி நெல்லை முபாரக்கு பண்ணால் கூட ஒரு அமைச்சர்ன்ற முறையில் ஆக்டிவாக இருக்கார். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ல முடியாது, நல்லா பண்ணுறார். கட்சி லெவலில் சப்போர்ட் இல்லையே. கட்சி லெவலில் சப்போர்ட் இருந்தால் தான் தலைவர்கள் மேடையில் ஏறி பேச முடியும், வண்டியில் வாகன பிரச்சாரம் பண்ண முடியும், கேம்பெயின் பண்ண முடியும். ஒர்க் பண்ணுறதுலாம் ஒர்க்கர் தான். அங்கே ஏடிஎம்கே ஒர்க்கர் யாரோ நெல்லை முபாரக் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் திலகபாமாவுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய லாஸ்ட் டைம் போட்டி போட்டு தோற்று போனாங்க, டெபாசிட் கூட வாங்கலை. இது 3மே ஒரு நான் என்டிட்டி கேண்டிடேட் மாதிரி தான் தோடுது. இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூர் மாதிரியோ சென்னை மாதிரியோ இது 3 பேருமே ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட். ஐ மீன் ஆவரேஜ். ஒரு எஸ்டிபியே சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சச்சிதானந்தம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, திலகபாமாவுக்கு பிஎம்கே பிஜேபி. ஸோ இதில் வந்து 3 பேருமே வந்து நீங்கள் கேட்கலாம், என்னங்க 3 பேருமே தான் யாருங்க எட்ஜுன்னு. இது வந்து ஐபிஓ ஐ பெரியசாமியோ சக்கரபாணியோ பாக்கெட்டை திறந்து விட்டாங்கன்னா சிபிஎம் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. பாக்கெட் திறக்கணும், நல்ல வைடு ஓப்பன், கொஞ்சம் வாரி இறைக்கணும். வாரி இறைச்சாங்கன்னா சிபிஎம் ஜெயிக்க வைக்க முடியும். அது இறப்பாங்களா இல்லையாங்கிறது காலந்தான் போல் சொல்லணும். கடந்த முறை நாம் வட மாவட்டங்கள் பற்றி பேசும்போது கள்ளக்குறிச்சி தொகுதியை மட்டும் நாம் மிஸ் பண்ணிட்டோம்.
இந்த கடைசி கேள்வியாக கள்ளக்குறிச்சியை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? அங்கேயும் வந்து ஒரு 3 முனை போட்டியாக தான் இருக்கிறது. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் பிஎம்கே. அங்கே திமுகவின் சார்பாக மலையரசன் போட்டி போடுறாரு. அதிமுகவின் சார்பாக மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் போட்டி போடுறாரு. தேவதாஸ் உடையார் அவர்கள் போட்டி போடுறாரு. இங்கு களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? கள்ளக்குறிச்சியில் யார் வெற்றி வாகை சுட போகிறாங்க? கள்ளக்குறிச்சி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி வர சீட்டு தான். இதில் தேவதாஸ் வந்து சேலத்தை சேர்ந்தவர். ஆக்சுவலாக சேலத்து தான் சீட் கொடுத்துடணும். சேலத்தில் தேவதாஸ் போட்டி, ஏன்னா சேலத்தில் எம்பியாக இருந்தவர் அவர். தமிழ் மாநில காங்கிரஸில் மூப்பனாரோட பயணித்து காங்கிரஸில் இணைஞ்சு சேலம் எம்பியாக இருந்து பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். ராமசாமி உடையார்னு சேலத்திலே வெரி 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 பாப்புலர் பர்சன், பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ்மேன், தர்ம சிந்தனை உடையவர். ராமசாமி உடையார் வள்ளல்மாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவரோட பையன்தான் தேவதாஸ். ஷேர்வராய் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கார். மிகப்பெரிய தொழிலதிபர், பல சிறப்பாக செயல்பட்டார். ஏன் சேலத்தில் அவருக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. சரி பரவாயில்ல, சேலம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி. இதில் கேட்கலாம், ஏங்க உடையார் வந்து எப்படிங்க வந்து பிஎம்கேல போட்டி போடலாம்? பிஎம்கேங்கிறது வன்னியர் கட்சி. ஆனால் ஒன்று கவனிக்கணும், ராமதாஸ் இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் படா கில்லாடி. அது வன்னியர் கட்சி எல்லாம் சொல்கிறாங்கன்னு மற்ற வகுப்பினரையும் உள்ளே சேர்த்துக்கினார். தேவதாஸ் வந்து காங்கிரஸ் ரொம்ப அதிருப்தியில் இருந்தார். காங்கிரஸ் தான் அவருக்கு, அவ அப்பா மூப்பனார் காமராஜர்லாம் வந்து நெருங்கிய நண்பர்கள். காங்கிரஸ் பரம்பரை ஃபேமிலி. அது இவரை உதாசீனப்படுத்திட்டாங்க. இவர் சேலத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்குமார மங்கலம், கேவி தங்கபாலு, அப்புறம் தேவதாஸ், இந்த ஃபேமிலி தான் வந்து காங்கிரஸில் ஒரு முக்கியமான பெருந்தலைகள். இவர் ரொம்ப உதாசீனப்படுத்தின உடனே பிஎம்கேல போய் ஜாயின் பண்ணி பிஎம்கே துணைத் தலைவர் ஆயிட்டார். பிஎம்கேவோட டெப்டி பிரசிடென்ட் தேவதாஸ் உடையார். தேவதாஸ் உடையாருக்கு சேலம் அந்த டிஸ்ட்ரிக்டில் நல்ல ஒரு நேம் இருக்குது. ஏன்னா க்ளீன் மேன், நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு, காலேஜ் வச்சுருக்காரு. அது இல்லாமல் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. டிஎம்கே வந்து அந்த மலையரசன் வந்து பொன்முடியும் கைவிட்டாங்க, வேலுவும் கைவிட்டாங்க. ஏன்னா வேலு பொன்முடி கிளாஷ் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து முடியுது. அது எங்கே ஆரம்பிக்க வேண்டிய கிளாஷு எங்கே வந்து முடியுது பாருங்கள். திருவண்ணாமலை கிளாஷ் இங்கே வந்து முடியுது. அங்கேனா இப்போ வச்சு வேலு சொல்கிறாராம் இவர் என் கேண்டிடேட் இல்லைன்றாராம், பொன்முடி சொல்கிறாராம் என் கேண்டிடேட் இல்லைங்கிறாராம். ஆனால் சிவி சண்முகம் குமரகுருக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுறார். அது நோ டவுட் அபவுட். குமரகுரு மாவட்ட செயலாளர் சிவி சண்முகம் அங்கேருந்து டேரா போட்டுக்கின்னு ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் பணபலம், ஆள் பலம் எல்லாம். ஏன்னா அவருக்கு வந்து மான பிரச்சனை குமரகுரு ஜெயிக்கிறது. த ஃபைட் இஸ் பிட்வீன் குமரகுரு அண்ட் தேவதாஸ். ஓகே, மலையரசன் சீன்லேயே இல்லை. ஏன்னா ரெண்டு மந்திரிகளும் கைவிட்டாங்க. திமுகவோட மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து கள்ளக்குறிச்சி சந்திக்க போகிறாங்க. குமரகுரு தேவதாஸில் யார் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏடிஎம்கே என்னதான் நீங்கள் வந்து பண்ணால் கூட இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து சமூகத்து வாக்கு அதிகமாக இருக்குது. அது தேசிய சிந்தனை உள்ள ஒரு இடம் வேறு. ஸோ தேவதாஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கா மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது. இன்றைய கள நிலவரம் பிரகாரம் தேவதாஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவார். ஈஸி வெற்றி கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவார். பிஎம்கேவோட சௌமியாவுக்கு அடுத்தபடியாக ஒரு வின்னபிள் கேண்டிடேட் பிஎம்கே இல்லைன்னா அது என்ன காரணம்னு அது பிஎம்கே மட்டும் சொல்ல மாட்டேன். பிஎம்கே ஒரு 40%. தேவதாஸ் உடையோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அந்த சேலம் மாவட்டத்தில் ராமசாமி உடையார்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவர் கை தூக்கி விடும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஐயாவோட பையன் நிற்கிறாங்களா அப்படின்னு வந்து இலவசமாக ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு குட்வில், சிம்பிளாக சொல்கிறது குட்வில். அந்த குட்வில் தேவதாஸை கரை சேருமான்னு பார்க்கணும். கரை சேர்ந்ததுன்னா ஒரு சின்ன மார்ஜினில் வின் பண்ண சான்ஸ். ரொம்ப நன்றி சார். இந்த கொங்கு ரீஜனை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இந்த கொங்கு ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியான திமுக கொஞ்சம் சர்க்கிளில் இருப்பதாக தான் உங்களுடைய பார்வை மூலமாக எனக்கு தெரியுது. அந்த ரிசல்ட்ஸ் நாம் வந்து ஜூன் 1 நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். நேரம் கொடுத்து பேசி நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.